My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. 12th standard physics NCERT டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்டு வரோம். அட் த சேம் டைம் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சார் செகண்ட் வால்யூம் வந்து அதாவது செகண்ட் பார்ட்டில் இருந்தும் நீங்கள் வந்து லெசன் எடுங்க ஸோ தட் எங்களுக்கு வந்து அது போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஆரம்பிச்சோம். அட் த சேம் டைம் லாஸ்ட் சாப்டரான செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் டிவைசஸ் அண்ட் சிம்பிள் சர்க்யூட்ஸில் இருந்து நம்ம வந்து திரும்ப நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சாப்டர் 14 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிற இந்த என்டையர் இதுவுமே எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1948க்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ரொம்ப எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து இவங்க கண்டுபிடிக்கல. ஸோ ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ்னுடைய யூசேஜ் அண்ட் அதனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எனார்மஸாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேயும் இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் டிவைஸினுடைய இன்வென்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு இல்லை. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ஸுடைய சைஸ் என்ன, இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனார்மஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் மொபைல் ஃபோன்ஸே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸோடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைஸும் வந்து இதாகுது. இந்த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸினுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் எ வெரி ஸ்மால் சைஸ் ஒன்லி. இதனுடைய செமிகண்டக்டர் டிவைஸஸுடைய சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வென் வி கோ ஃபார் அதர் நார்மல் மெட்டல்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டிவைஸை இது பண்ணுறோம், இது பண்ண வேண்டிய அதே ஒர்க்கை அதர் மெத்தடாலஜிஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய சைஸுங்கிறது ரொம்ப பல்கியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த செமிகண்டக்டர் டிவைஸஸ் வரும்போது இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன, ஒரு சர்க்யூட்குள்ளேயே நிறைய சர்க்யூட்ஸை இன்டகிரேட் பண்ணி வைக்கிறது தான் இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஸோ ஐசி சிப்னு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸ்குள்ளே ஏகப்பட்ட சர்க்யூட்ஸ் இருக்கும். அதனுடைய என்டையர் சைஸே அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து சென்டிமீட்டர் சைஸில் தான் இருக்கும். 1 or 2 or 3 சென்டிமீட்டர்ஸ்குள்ளேயே ஒரு பெரிய சிப் அப்படிங்கிறது வந்து வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்லாம் மதர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மதர் போர்டில் ப்ராசஸர்னு சொல்லி நீங்கள் வைப்பீங்க. இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர் டிவைசஸ். ஸோ செமிகண்டக்டர் டிவைஸ் தான் அந்த ஒரு ப்ராசஸர் தான். அது i7 இருக்கட்டும் இல்லை i10 இருக்கட்டும். ஸோ நீங்கள் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராசஸருடைய சைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறுசு தான். பட் ஸ்டில் அந்த ப்ராசஸருடைய கேப்பபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனார்மஸாக இருக்குது இல்லையா. ஸோ முதலெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்க பார்க்கும்போது செமிகண்டக்டர் டிவைஸை எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் இருந்த பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா சைஸ் தான். ஸோ இப்போ வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து லைன் பை லைன் நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போது இன்ட்ரோடக்ஷன் 14.1 இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். டிவைசஸ் இன் விச் கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி அப்டைன் are basically building blocks of all the electronic circuits. பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்லையும் எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் தான் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் டிரான்சிஸ்டர் in 1948, ஸோ டிரான்சிஸ்டர் வாஸ் இன்வென்டட் in 1948 ஆக்சுவலி. சர்ச் டிவைசஸ் வேர் மோஸ்ட்லி வேக்யூம் டியூப்ஸ். இந்த வேக்யூம் டியூப்ஸ்னால் என்ன, வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிறது வந்து வால்வ்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிகரில் பார்க்குறீங்களா, இட் இஸ் அ வேக்யூம் டியூப். இந்த வேக்யூம் டியூப் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வேக்யூம் டியூப்லேயுமே என்ன இருக்கும்னா எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரோட்ஸ் இருக்கிற மாதிரியான டைப் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆனோட் அண்ட் கேத்தோட்னு சொல்லுவோம். அதே இது வந்து 3 எலக்ட்ரோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெட்ரோட் அண்ட் பென்டோட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லைனில் போட்டிருக்காங்க. In a vacuum tube, the electrons are supplied by a heated cathode and the control flow of these electrons in vacuum is obtained by varying the voltage between its different electrodes. அந்த எலக்ட்ரோட்ஸினுடைய வோல்டேஜ் நம்ம வந்து வேரி பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வேக்யூம்குள்ளே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாங்க. வேக்யூம் இஸ் ரிக்வயர்ட் இன் த இன்டர் எலக்ட்ரோட் ஸ்பேஸ். இந்த வேக்யூம் வந்து இந்த இன்டர் எலக்ட்ரோட் ஸ்பேஸில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். எதனால் அப்படின்னா ஒரு வேளை வேக்யூம் இல்லை, அதர்வைஸ் த மூவிங் எலக்ட்ரான்ஸ் மே லூஸ் தேர் எனர்ஜி அண்ட் கொலிஷன் வித் ஏர் மாலிகூல்ஸ் இன் தேர் பாத். ஒரு வேளை வேக்யூம் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா அதில் ஏர்னுடைய ப்ரெசன்ஸும் இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஏர் மாலிகூல்ஸில் மோதி அதனுடைய எனர்ஜியை லாஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நடக்குங்கிறதுனால வேக்யூம் யூஸ் பண்ணுறாங்க. In these devices, the electrons can flow only from the cathode to anode.
கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மட்டும்தான் இதில் போக முடியும். ஆர் ஜென்ரலி ரெஃபர் டு அஸ் வால்வ்ஸ். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, வால்வ்னு சொல்கிறாங்க. வால்வ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் நம்ம வந்து பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, வாட்டர் பைப்லாம் இருக்கும். இந்த வாட்டர் பைப்பில் தண்ணியை திறந்து விடுறதுக்கு, தண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் பயாலஜிக்கலி நீங்கள் ஸ்பீக்கிங் அங்கேயும் வால்வ்ஸினுடைய எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது இல்லை. தீஸ் வேக்யூம் டியூப்ஸ் ஆர் பல்கி. ஸோ இந்த வேக்யூம் டியூப் அப்படிங்கிறது வந்து பல்கி, இட் கன்சியூம்ஸ் ஹை பவர், ஆப்ரேட் ஜென்ரலி அட் ஹை வோல்டேஜஸ். 100 வோல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வோல்டேஜில் தான் இந்த வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட் ஆகும். இட் கன்சியூம்ஸ் ஹை பவர் அண்ட் ஹை வோல்டேஜஸ், ரைட், அண்ட் ஹாவ் லிமிட்டட் லைஃப் அண்ட் லோ ரிலையபிலிட்டி. ஸோ இப்படி இந்த பல்கியாக இருந்தாலும் ஹை பவர் இருந்தால் எடுத்துக்கிட்டாலுமே கூட அது வந்து இட் ஹாஸ் வெரி லிமிட்டட் லைஃப் அண்ட் லோ ரிலையபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ த சீட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் சாலிட் ஸ்டேட் செமிகண்டக்டர் டிவைஸ் எலக்ட்ரானிக்ஸ் கோஸ் பேக் டு 1930s. ஸோ 1930s இருந்து ஆரம்பிக்குது. when it was realized that some solid state semiconductors and their junctions offer the possibility of controlling the number of direction of flow of charge carries through them. ஸோ இந்த ஜங்ஷன்ஸ்னால் என்ன, பிஎன் ஜங்ஷன்ஸ். அதாவது பி அப்படிங்கிறது ஒரு டைப் லேயர், என்னங்கிறது இன்னொரு டைப் லேயர். ஸோ பி டைப், என் டைப், இந்த ரெண்டு டைப் லேயர்ஸையும் ஜாயின் பண்ணுற அந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத 1930s கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. Simple excitations like light, heat, a small applied voltage can change the number of mobile charges in a semiconductor. Semiconductorல வந்து நமக்கு வந்து லைட்டோ இல்லை ஹீட் இல்லை ஸ்மால் அப்ளைட் வோல்டேஜ், வெரி ஸ்மால் அப்ளைட் வோல்டேஜே கூட இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியுது. Note that the supply of flow of charge carries in the semiconductor devices are within the solid itself, while in the earlier vacuum tubes the mobile electrons were obtained from the heated cathode and they were made to flow in the evacuated space of vacuum. ஸோ இந்த இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நோட் தட் த சப்ளை அண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் கேரிஸ் இன் த செமிகண்டக்டர் டிவைசஸ் ஆர் வித் இன் த சாலிட். செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ சாலிட் மெட்டீரியலில், அந்த சாலிட் மெட்டீரியலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது வேக்யூம் டியூப்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வேர் மேட் டு ஃப்ளோ இன் அன் எவாக்குவேட்டட் ஸ்பேஸ். அது வந்து ஹீட்டட் கேத்தோட்லேருந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். நோ எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் ஆர் லார்ஜ் எவாக்குவேட்டட் ஸ்பேஸ் இஸ் ரிக்வயர்ட் பை த செமிகண்டக்டர் டிவைசஸ். இதான் இதனுடைய பெரிய டிஃப்ரென்ஸ். பெரிய ஸ்பேஸ், எவாக்குவேட்டட் ஸ்பேஸ், வேக்யூம் ஸ்பேஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து ஹீட்டிங் அப்படிங்கிற இது தேவையில்லை. ஸோ இதை வந்து செமிகண்டக்டர் டிவைஸினுடைய பெரிய அட்வான்டேஜ். தே ஆர் ஸ்மால் இன் சைஸ். Other big advantage வந்து small in size, consume low power, operate at low voltages and have long life and high reliability. Vacuum tubesல என்னெல்லாம் drawbacks பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுது செமிகண்டக்டர் டிவைஸ். ஈவன் த கேத்தோட் ரே டியூப், சிஆர்டின்னு சொல்லுவோம்ல, சிஆர்டி டிவிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பழைய டிவி, ரொம்ப வந்து இந்த பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டிவி வந்து நம்ம சிஆர்டி டிவின்னு சொல்லுவோம். யூஸ்ட் இன் த டெலிவிஷன் அண்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் விச் ஒர்க் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் வேக்யூம் டியூப்ஸ். அதுலேயுமே அந்த சிஆர்டி டிவியில் நீங்கள் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய டிவி மானிட்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு இது மாதிரி இருக்கும், வேக்யூம் டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேக்யூம் டியூபும் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக்யூம் டியூப் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான இது இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே இட் ஒர்க்ஸ் இன் த சேம் பிரின்சிபல். ஸோ ரைட். ஸோ மச் பிஃபோர் த ஃபுல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ் வர் ஃபார்மலி அண்டர்ஸ்டுட், எ நேச்சுரலி அக்கரிங் கிறிஸ்டல் ஆஃப் கிளேனா lead sulfide PBS with a metal point contact attached to it was used as detector of radio waves. ஸோ இதை அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. In the following section we will introduce the basic concepts of semiconductor physics and discuss some semiconductor devices like junction diodes. அப்புறம் வந்து 2 எலக்ட்ரோட் டிவைஸ், ஓகேவா, அண்ட் பைபோலார் ஜங்ஷன் டயோட் அப்படின்னா 3 எலக்ட்ரோட் டிவைஸ். ஸோ பிஜேடின்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன் டயோட் அப்படிங்கிறது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட். இதெல்லாம் பற்றி படிக்கலாம். யூ ஃபியூ சர்க்கியூட்ஸ் illustrating their applications will also be described அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதில் வந்து நீங்கள் நிறைய டிவைசஸ் படிப்பீங்க. ஸோ பிஜேடி அப்படிங்கிறது வந்து பைபோலார் ஜங்ஷன் டிவைஸ், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். அண்ட் 2 போலார் டிவைஸ்னா 2 ஜங்ஷன் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோட், அதை வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த டயோடில் நிறைய டைப் இருக்குது. பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது, ஜீனா டயோடு இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ். இதுலேயும் சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. வோல்டேஜினுடைய ஃபார்முலா இருக்குது, கரண்ட்டினுடைய ஃபார்முலா இருக்குது, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு, இதெல்லாம் இந்த இதில் பார்க்கலாம், ரைட். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு யூஸ் பண்ணி நிறைய சர்க்யூட்ஸும் பில்ட் பண்ண முடியும். அது எல்லாம் தான் இந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனி வர வீடியோவில் 14.1
4.2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ், கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதர் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட்ஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.